ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு மூடி போட்ட கூடை. இதில் சிவன்கன் கூடை. இந்த கூடைக்கு வந்து லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதுவே வந்து சிவன்கனில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமாங்க. இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பூ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு முடித்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண இடம், இங்கே வந்து முடிக்கிற இடம், இதை வந்துட்டு இங்கே ஒரு பூ போடணும், இங்கே ஒரு நாட் போடணும். அந்த நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இந்த லேடர் நாட்டுக்கு எப்பவும் போல் ரெகுலராக நாம் ரைட் ஹேண்ட் பக்கம் எடுப்போம். ஆனால் இதில் லேடர் நாட் போடும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் நம்ம பக்கம் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இழுத்து விட்டு இது இப்படி போட்டிங்கன்னா இந்த நாட் வந்து ஃபினிஷ் ஆகிரும். பாருங்கள், இந்த நாட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது திருப்பி இந்த மாதிரி மேலே நம்மளை நோக்கி ரஃப் ஃபேஸ் நம்மளை நோக்கி வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு சாதா நாட் போட்டிருக்கு, நம்ம சிவன்கன் நாட் போடணும். அப்போ வந்துட்டு நம்ம இப்போ சாதா நாட்டுக்கு ரைட் சைடில் திருப்புவோம். ஆனால் இது சிவன்கன்னாக இருக்கிறதுனால இதை வந்து லெஃப்ட் சைடு நம்ம திருப்பிக்கணும். அதே மாதிரி இது பாருங்கள், இதையும் ரஃப் ஃபேஸ் பக்கம் நம்ம திருப்பினோம்னா இந்த பக்கம் வந்து சைனிங் ஃபேஸ் வரும். இது எடுத்து விட்டு நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டிங்கன்னா இது நாட் வந்துடும். பாருங்கள், நாட் வந்துடுச்சு. இது வந்து சிவன்கன் நாட்டு. சிவன்கன் நாட்டுக்கு இந்த மாதிரி மேலே வரும். மேலே வரும்போது நம்ம சாதா நாட் போடணும். பார்த்துக்குங்க, இப்போ நம்ம சாதா நாட் போடுறோம். இதுலேயே வந்துட்டு இது இப்போ கீழே வந்துடுச்சுங்களா. கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சிவன்கன் நாட் போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிவன்கன் நாட் போடணும். இப்போ பாருங்கள், இது வந்து மேலே வந்துடுச்சு. மேலே வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதா நாட் போடணும். சாதா நாட் போடும்போது இந்த மாதிரி ஒரே இழுப்பில் இழுக்கிற மாதிரியும் போடலாம், சரிங்களா. ஆனால் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இந்த மாதிரி தான். எனக்கு வந்துட்டு நான் இப்படி போட்டால் தான் ஈஸியாக எனக்கு கடகடான்னு வரும். பார்த்துட்டிங்கன்னா இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இதுதான் எனக்கு ஈஸியான மெத்தடு. ஸோ நான் இந்த மாதிரி தான் போடுவேன். ஒரு இழுப்பில் போட்டாலும் ஒன்று தான், இந்த மாதிரி வச்சு போட்டாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம போடுற விதத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஒரு மூடி போட்ட கூட. இது சென்னை ஆர்டர் தான். சென்னையில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் பாவம், அவங்க வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாலேயே எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. நான் ஒரு ஆர்டர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன். அவங்களும் நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிற சிஸ்டர்னாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பணத்தை அணைச்சிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா என் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நான் வீண் பண்ண மாட்டேன். நான் கரெக்டாக அவங்களுக்கு போட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். பாருங்கள், இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இது வந்துட்டு அவங்க ஒரு பேபிக்காக வாங்குறாங்க, லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு. அவங்க தான் சொன்னாங்க, மைல்டான கலரில் போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. அப்புறம் கலர் வந்து அனுப்பிச்சேன். இது வந்து கஸ்டமைஸ் கலர் தான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இது வந்துட்டு டிசம்பர் கலர்னு சொல்லுவாங்க. இது ரோஸ்லேயே வந்து இது மிட்டாய் ரோஸு, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மோர் டீட்டெயில்ஸு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எப்பவும் போடுவேன். நான் வந்துட்டு எப்போ போடுற டைப்பில் போட்டால் தான் எனக்கு ஸ்பீட் வரும். நான் எப்பவுமே இந்த டைப்பில் தான் போடுவேன். ஒரு இழுப்பில் இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எனக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்காக என்னோடய டீட்டெயில்ஸ் பாருங்கள். நான் 600 வீடியோ பக்கமாக போட்டிருக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தேவையில்லை, ரெகுலராக வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவேன். சின்னதுலேருந்தே நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். 10 வயசுலேருந்தே. நான் வந்து 30 வருஷமாக நான் கூட போட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பல்காகவும் போடுறேன், ரீட்டெயிலாகவும் போடுறேன். சிங்கிள் பீஸ் கேட்டாலும் போடுவேன், 100 பீஸ் கேட்டாலும் போடுவேன்.
தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவேன். சிவன்கனுக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் திருப்பாமல் லெஃப்ட் சைடு தான் திருப்பணும். திருப்பிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் கடகடாகவும் வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்னோடய கம்யூனிட்டிலையும் பார்க்கலாம். நிறையா வெரைட்டியான கிராஃப்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஷார்ட்ஸ் இருக்குது, வீடியோ இருக்குது, மோர் கலெக்ஷன் வேணும். எவ்வளோ கலெக்ஷன் போட்டிருக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் பீட்ஸு, ஒயர்ஸு, மேக்னெட் லாகு, டேப் ரோலு எல்லாமே சேல் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பீட்ஸ் வந்துட்டு நான் ஒவ்வொரு தாட்டியும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட போடுற வேலை இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நெல்லிக்காய் பீட்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கிறேன்னு. இது கலரே சூப்பராக இருக்குது போடுறதுக்கு. இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டும் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நான் வீடியோவில் ஏற்கனவே 4-5 கூட இதே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு தான் அவங்க அந்த சிஸ்டர் கேட்டாங்க. சரிங்களா, அதுலேயே நான் வீடியோவுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருப்பேன். அதனால் ஒவ்வொரு இதுக்கும் நான் மெஷர்மெண்ட் இதுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அதில் நான் சொல்லியிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது, கட் ஒயர் எவ்வளவு, என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டிலுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க இது மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கூட கலர் நல்லா இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இங்கே வந்துட்டு நான் குமிழ் கொடுக்கணும். இதுக்கு வந்துட்டு 11 லைன் போட்டிருக்கேன். 11 லைன் பேஸ் போட்டிருக்கேன். 25 கட் ஒயர் எடுத்திருக்கேன். பாருங்கள், 4 மூலையிலையும் நான் ஒயரு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மூலையில் ஆட் பண்ணாமல் போட்டோம்னா அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன். நம்ம 4 மூலையிலும் 4 கார்னர்லேயும் ஒயர் ஆட் பண்ணாமல் போட்டோம்னா இந்த மாதிரி அன்ஈவனாக வருங்கிறதுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் லைன் அப்படி பண்ணிட்டேன், காமிக்கிறதுக்காகவே தான். பாருங்கள், ஆனால் வந்துட்டு நம்ம 4 பக்க கார்னர்லேயும் ஒயர் சொருகி போடுறதுனால எவ்வளோ ஈவனாக அழகாக கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. 4 ஒயர் போகிறதுல நம்மளுக்கு எதுவும் இல்லை. சரிங்களா, ஒரு 4 ஒயர் போட்டால் கூடையும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நம்ம அந்த 4 ஒயருக்கு கஷ்டப்பட்டுட்டு போடாமல் விட்டோம்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி அன்ஈவனாக போட மாட்டேன். கீழே பேஸ் சாதா நாட் போட்டுட்டு மேலே ஹைட்டு மட்டும் சிவன்கண் எழுப்பும்போது இதே மாதிரி அன்னிவனாக தான் வரும். ஆனால் கீழேருந்தே சிவன்கண் போடும்போது 4 கார்னர்லையும் ஒயர் சொருகிட்டோம்னா இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும். கார்னரில் சொருக்காமல் போட்டோம்னா இந்த மாதிரி அன்னிவனாக வரும். ஒரு லைன் மட்டும்தான் அது வரும், அதிகமாக தெரியாது. எப்படி வேணும்னாலும் நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.